இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரதியார் பாடின காற்றே வா பாடல் பார்க்க போறோம். இயல் 2ல இருக்கிறத பார்க்க போறோம். காற்றை எந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலா அழகா சொல்லியிருக்காங்க. அதை எந்த மாதிரியெல்லாம் நம்ம பாராட்டுவோம் அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல அழகா சொல்லியிருக்கிறாரு பாரதியார். நம்ம படிப்போமா? காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மகரந்த தூளை சுமந்து கொண்டு இனிய வாசனையுடன் வா அப்படிங்கிறாரு. மயிலுறுத்து, சரிங்களா? மயிலுறுத்துனா மயங்க செய்யும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சரிங்களா? மயங்க செய்யும் இனிய வாசனையுடன் வா அப்படின்னு சொல்லி காற்ற சொல்றாங்க. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து, அதாவது இலைகள், மரக்கிளைகள் இதெல்லாம் சொல்றோம்ல, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொடு. பிராண ரசம்னா என்ன சொல்றோம்? பிராணம்னா என்னது? உயிர். ரசம்னா என்னது? வலி. பிராண ரசத்தை எங்களுக்கு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது எப்படி அடுத்து சொல்றாங்க பாருங்க. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. காற்று குறைஞ்சாலும் என்ன ஆகும்? நமக்கு காற்றே இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான், சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. நம்ம இப்ப காற்று பேய் காற்று, சூறாவளி காற்று சொல்லுவோம்ல, அதுதான் சொல்லுவாரு. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல நயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. அதாவது எப்படி சொல்றாரு? நெடுங்காலம் நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு, மெதுவாக நிதானமாக வீசி கொண்டிரு அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் என்னென்ன செய்யறாருன்னு சொல்றாரு பாருங்க. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். இந்த 3 நாங்க உங்களுக்கு செய்யறோம். ஆனா நல்ல லயத்துடன் மெதுவா வீசணும் அப்படின்றத இந்த இடத்துல பாரதியார் அழகா சொல்லியிருக்காங்க. வாங்க திரும்ப ஒருக்க நான் உங்களுக்கு ரீட் பண்ணி விடுறேன். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. உனக்கு பாடல்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.